எல்லாருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை தீபத்து சந்தை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற காட்சிகள் வருஷத்துக்கு ஒரு முறை திருவண்ணாமலையில் தீப திருவிழாம்போது நடக்கும். பார்த்திங்கன்னா தீபத்துக்கு முன்னாடி ஒரு 3 நாள், தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் ஒரு 3 நாள், மொத்தத்தில் ஒரு வாரம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சந்தை நடக்கும். கால்நடைகளுக்கு தேவையான இந்த கயிறு, மணி, அப்புறம் இந்த சாட்டை, அதே மாதிரி இங்கே என்ன அப்படின்னா குதிரைகள் விற்பனைக்கு வரும். இந்த குதிரைகளுக்கு தேவையான பொருட்களும், அதுக்கு தேவையான அந்த வண்டிகள் கூட கொண்டு வருவாங்க. நான் பின்னாடி இந்த வீடியோவோட பின்னாடி அதை பதிவு பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப நீண்ட நாளாச்சு நான் ஒரு வீடியோ போட்டு. சரி, நம்ம ஊரில் நடக்குது திருவண்ணாமலையில் கால்நடை சந்தை. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு எருது மாடுங்க, காளை மாடுங்க, இப்படி நிறைய மாடுகள் பார்க்க முடியும். நாட்டு மாடுகள் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற மாடு பாருங்கள். இது சின்ன கண்ணுங்க, 2 பல்லு கண்ணு. கிட்டத்தட்ட இது ஒரு 3 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான மாடுகள் இந்த சந்தையில் நான் எங்கள் தாத்தா கையை பிடிச்சிக்கிட்டு பார்த்துருக்கேன். அதை இழுத்துட்டு வராரு பாருங்கள். இதெல்லாம் என்ன மாடுன்னு தெரியல, ஒன்றும் தெரியல. கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கிராஸ் ப்ரீடு நிறைய அதோட கன்றுக்குட்டிங்க. ஒன்றும் திருப்தியாக பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. பாருங்கள், இந்த கன்று பாருங்கள், இது காங்கையன்னு நினைக்கிறேன். அப்படி ஒன்றும் தரமான மாடு இல்லை. இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஒரு நாட்டு மாடு வேணுமே, இங்கே இருக்குது. இப்போ வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் தான் மாடுகள் வந்திருக்கு. மிஞ்சி போனால் ஒரு நீங்கள் பார்க்குற இந்த மாதிரி ஒரு 10 ஜோடியிலேருந்து 20 ஜோடி காளைகள் தான் மொத்த சந்தையிலே வந்திருக்கு. இது மாதிரி ஆயிரக்கணக்கான மாடுகளை நான் இங்கே பார்த்துருக்கேன். ஒன்று சில மாதிரி இருக்கும். அப்படி அழகுனா அப்படி ஒரு அழகு. இங்கே பாருங்கள், இந்த மாடு எவ்வளோ நல்லா தெளிவாக வளர்த்து வச்சுருக்காங்க. நீங்கள் கிட்டத்தட்ட இந்த மாடு ஒரு 3.5 டன்னு தெளிவாக லோடு போட்டு ஓட்டிகிட்டு போகிற ஒரு மாட்டு வண்டி இருந்தால் 3 டன்லேருந்து 3.5 டன் வரைக்கும் ரொம்ப சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடும் இந்த மாடு. அப்படிப்பட்ட மாடு பாருங்கள், அதோட தோரணையை. இது மாதிரி ஆயிரக்கணக்கான மாடுகளை நான் இதே சந்தையில் எங்கள் தாத்தாவோட பார்த்துருக்கேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ மாடுகளோட வரத்தும் குறைஞ்சிருச்சு. குதிரைகள்லாம் அப்படி அழகழகாக வரும். இப்போ நீங்கள் அந்த மாதிரி குதிரைகள் இல்லை. கிட்டத்தட்ட கடைசி நிலையில் இருக்கிறதா எனக்கு தோணுது இந்த கால்நடை சந்தையே. சும்மா ஏதோ பேருக்கு இப்போ நான் போய் பார்த்தேன் இல்லையா, இது மாதிரி ஏதோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நம்ம காலங்கள் மாறிக்கிட்டே வருது. சுத்தமாக நாட்டு பசுக்கள் ஒரு பசு கூட இல்லை, அத்தனை பசுக்கள் வரும். இங்கே பாருங்கள், இந்த குதிரைக்கு தேவையான தளவாடங்கள்லாம் விற்கிறவங்க வந்திருக்காங்க. அதுவும் ரொம்ப கம்மி. ஒரு ஃபேண்டசி. மக்கள் ரொம்ப ஆர்வமாக வருவாங்க. கோயம்புத்தூர், ஈரோடுலாம் இருந்து வருவாங்க. கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, இப்படி நிறைய ஆட்கள் வருவாங்க. ஒன்றுமே பாருங்கள், சும்மா ஒன்றுத்துக்கு ஆகாத இதை 1 2 கட்டி வச்சுருக்காங்க. இந்த குதிரையெல்லாம் இதெல்லாம் குதிரைன்னே சொல்ல முடியல, அப்படி இருக்குது. அப்படிப்பட்ட குதிரைகள் வரும். பார்க்கலாம் என்ன மாற்றங்களை நிறைய சந்திச்சுக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 10 நாள் நடக்கும்னு சொல்லுவார் எங்கள் தாத்தா சந்தை. இன்றைக்கி 6 நாள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளுக்கே இங்கே விஷயம் இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப மன வேதனையாக நான் இதை சொல்கிறேன். 1 2 இளைஞர்கள் எங்களை மாதிரி பசங்களும் பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. அந்த கயிறு வாங்குகிற கடையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் ஒரு 4 பசங்களாம் உட்காந்து ரொம்ப ஆர்வமாக வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, பார்க்கலாம். காலம் நமக்கு என்னத்தை சொல்லிக் கொடுக்குதுன்னு தெரியல. வாய்ப்பு கிடைக்கிறவங்க நேராக பாருங்கள். 1 2 மாடுகள் பார்வைக்கு கிடைக்குது. பார்க்கலாம். நம்ம வெறும் பார்வையாளனாக மட்டும்தானே இருக்க முடியும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. வாய்ப்பு கிடைக்கிறவங்க ஒரு முறை மலை சுற்றுறதுக்கு வர்றீங்க, தீபத்துக்கு வர்றீங்க, பௌர்ணமிக்கு வர்றீங்க, இந்த சந்தையும் ஒரு முறை பாருங்கள். ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோக்கள் ஏதாவது போட முடியுதான்னு பார்க்குறேன். ரொம்ப நன்றி.